வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஆஸ்துமா, வீசிங் ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய ஒரு வித நோய். இந்த பிரச்சனையை இயற்கையான முறையில எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படின்றத பத்தின வீடியோ தான் இது. வீசிங் பிரச்சனை உள்ளவங்க பார்த்தீங்கன்னா, எந்நேரமும் அதற்கான கருவியை பயன்படுத்துவாங்க. அது போன்ற கருவி சரியான நேரத்துல இல்லாம போச்சுன்னா, நிலைமை ரொம்ப சிக்கலாகிரும். இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மூச்சுக்காற்றை நம்மளோட கட்டுக்குள்ள வச்சிருக்கிறது தான் சிறந்த செயல். இயற்கையான முறையில் மூச்சு திணறல் பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம் என்பது பற்றிய குறிப்பை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தினமும் காலையிலையும் சாயங்காலமும் மூச்சு பயிற்சி செஞ்சு பழகணும். மூச்சு பயிற்சி நம்ம தினமும் செய்யறதுனால நம்ம மூச்சு காற்றை எப்பவுமே நம்மளோட கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். அது இல்லாம சில இயற்கை முறைகள் மூலியமாவும் நம்மளோட மூச்சு காற்றை நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பு பண்புகளை கொண்ட மஞ்சள் வீசிங் பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வு தரக்கூடிய ஒண்ணு. ஒரு டம்ளர்ல குடிக்கிற அளவுக்கு வெதுவெதுப்பான நீர் எடுத்துக்கோங்க. அதுல அரைச்ச மஞ்சத்தூளை அரை தேக்கரண்டி சேர்த்துக்கோங்க. இதை தினமும் காலையில ரெகுலரா குடிச்சிட்டு வந்தோம்னா ஆஸ்துமா பிரச்சனை சரியாயிரும். மூச்சு காற்று கட்டுக்குள்ள வந்துடும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, கற்பூரம் மற்றும் கடுகு. கடுகு என்ன அப்படின்றது சளி சேர்வதை குறைக்கக்கூடிய ஒண்ணு. இது சுவாச மண்டலத்தை சீரா செயல்பட உதவி புரியும். கடுகு எண்ணெயை சிறிதளவு சூடாக்கி அதுல கற்பூரத்தை கலந்து ஒரு தைலம் போல காய்ச்சி வச்சுக்கணும். தைலத்தை நுகர்ந்து பார்ப்பது போல இதையும் அவ்வப்போது நுகர்ந்தால் ஆஸ்துமா போன்ற மூச்சு திணறல் பிரச்சனை படிப்படியா குறைய தொடங்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, எலும்பிச்சைச்சாறு. தினமும் எலும்பிச்சைச்சாறை குடிப்பதன் மூலமா சளி கட்டுக்குள் இருக்கும். எலும்பிச்சைச்சாறு குடிக்கிறதுனால சுவாச குழாயில் எந்த தடையும் இல்லாமல் சுவாசம் சீரா நடைபெறும். இதனால வீசிங் ப்ராப்ளம் குறையும். ஒரு தேக்கரண்டி எலும்பிச்சைச்சாறை தினமும் காலையில பருகி வந்தோம்னா சுவாச குழாயை சீராக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. இந்த எலும்பிச்சைச்சாறை சர்க்கரை சேர்க்காம குடிச்சிட்டு வரணும். சுவாச பாதையை சீராக்குறது மட்டும் இல்லாம சளி மற்றும் இருமலையும் குறைக்கக்கூடியது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, தேனில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் நுண்கிருமி எதிர்ப்பு தன்மைகள் சுவாச குழாயில உள்ள பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. அதோடு இருமலை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடியது. நுரையீரல் உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை போதுமான அளவு உள்ளிழுக்க இது துணை புரியுது. இதனால வீசிங் ப்ராப்ளம் தடுக்கப்படுது. மேலும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் இயக்கத்தை அதிகரித்து உடலை சீர்படுத்தும் தன்மை கொண்டது. தேனின் வாசனையை நுகர்வதன் மூலம் மூச்சு காற்றில் உள்ள நஞ்சுக்கள் நீங்கி வீசிங் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாம தடுக்குது. கிங்கோ பிலோபா மூலிகை நுரையீரலின் செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடியது. இந்த மூலிகை கொண்டு மூச்சு திணறலை குணப்படுத்தலாம். இந்த மூலிகையை தண்ணீரில் கொதிக்க வைத்து தேநீராக பருகக்கூடிய ஒண்ணு. இந்த தேநீர் கொதிக்கும் போது வரும் ஆவியை சுவாசிக்க சுவாச பிரச்சனை நீங்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, பூண்டு. இருமல் போன்ற பாக்டீரியா தொற்றை தடுக்க பூண்டு பெருமளவு உதவுகிறது. பூண்டை பயன்படுத்துவதன் மூலம் மூச்சு குழாயில் படியும் சளி நீங்கும். ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 பல் பூண்டுகள் சாப்பிடுவதன் மூலம் கடுமையான ஆஸ்துமாவை தடுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஆளி விதைகள். அலர்ஜி எதிர்ப்பு தன்மைகளை கொண்டது ஆளி விதை. ஆளி விதைகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டால் வீசிங் ப்ராப்ளம் முழுசா குணமடைஞ்சிரும். தினமும் ஒரு தேக்கரண்டி ஆளி விதை எண்ணெயை பருகுவதால் வீசிங் ப்ராப்ளத்தை சரி செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஆளி விதைகளை அரைத்து அரை தேக்கரண்டி என்ற விகிதத்தில் தினமும் மென்று சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்றதுனாலையும் வீசிங் ப்ராப்ளம் குணமாயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் எதுவும் இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல அடுத்து எதுவும் வீடியோக்கள் வேணும்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல அடுத்து ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.